உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கும் தனுஷ் ரசிகர்கள். சீக்ரெட்டாக செய்யப்படும் உதவி. நடிகர் தனுஷ் உள்ளாட்சி தேர்தலிலேயே தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை களமிறக்கிற முடிவில் இருக்கிறதா அவருடைய நெருக்கமான வட்டாரத்துல இருக்கிறவங்க பேச தொடங்கியிருக்காங்க. அதுக்கான பணிகள்ல தீவிரமா ஈடுபடவும் நற்பணி வேலைகள்ல கவனமா இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தாவேகா தன்னோட கட்சி தொடங்கின 2 ஆண்டுகள்ல நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சு முதல்வராகி இருக்கிற சூழல்ல பலரும் அதே ஸ்டைல பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தனி அமைப்பை நடத்திட்டு வராரு. விரைவில் அந்த அமைப்பு அரசியல் கட்சியா உருமாறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இளைஞர்களோட வாக்குகளை குறி வச்சே அண்ணாமலை அவர்கள் களமாடிட்டு வராரு. இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல்ல களமிறங்கிறதுக்கான பணிகளை தொடங்கியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றத்தினர் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதோட நிறுத்திக்குவாங்க. இப்போ தாவேகா ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் நற்பணி செய்யறதுலயும் ஆர்வம் காட்டி தொடங்கியிருக்காங்க. மன்ற கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்களுடைய அலுவலகத்துல அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்கு 2 மாதங்களுக்கு மேலா சாப்பாடு போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை பெரிதா கொண்டாடப்பட்டு ஆட்டோவும் கொடுக்கப்பட்டுச்சு. திருவண்ணாமலைக்கு படப்பிடிப்புக்கு சென்ற தனுஷ் அவர்கள் 2 பெண்களோட கல்வி செலவை ஏற்றதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி திருவண்ணாமலை படப்பிடிப்பு தளத்துல தனுஷ் தொடர்ச்சியா ரசிகர்களை சந்திச்சுட்டு வராரு. ராயன் படத்துக்கு அப்புறம் மாவட்டந்தோறும் சென்று ரசிகர்களை சந்திக்கிறதுலயும் தனுஷ் அவர்கள் தீவிரமா இருந்தாரு. இதனால தனுஷ் அவர்களுடைய அரசியல் வருகை எப்போது அப்படின்றது மட்டும் இன்னும் முடிவு செய்யப்படாம இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சட்டசபை தொகுதி வாரியா ரசிகர் மன்ற உறுப்பினர்களை சேர்க்கவும் அறிவுறுத்திருக்காங்க. இப்போ தனுஷ் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கான அடுத்த கட்ட பாதையை அமைக்க தொடங்கியிருக்காரு. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை களமிறக்க முடிவு செஞ்சிருக்காரு. விருப்பம் இருக்கிறவங்க தாமா முன் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னும், பிரச்சாரத்தப்போ தனுஷ் அவர்களுடைய புகைப்படம் மற்றும் கொடியை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுற ரசிகர் மன்ற பிரதிநிதிகளுக்கு தனுஷ் தரப்புல சில பொருளாதார உதவிகளும் செய்யப்படும்னு சொல்லப்படுது. இதனால தனுஷ் அவர்களுடைய அரசியல் வேகம் தாவேகாவினர் மத்தியில கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படின்றதுனால வாய்ப்பு கிடைக்காதவங்க தனுஷ் அவர்களுடைய பக்கம் சென்று போட்டியிடுவார்களோ அப்படின்ற சந்தேகமும் வந்திருக்கு.